குருவின் தினம் ஒரு சுவடுகளில் காயகல்பம் எல்லாருமே இந்த காயகல்பம்னா பெரும் விளக்கத்தை எடுத்துக்கிறது தான் ஒவ்வொருத்தருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் பல ரிஷிகள், முனிவர்கள், தியான கூடங்கள், யோகா மண்டபங்கள் எல்லாத்தையும் வச்சுருக்க ஒவ்வொருத்தருமே இந்த காயகல்பம்னா இந்த உடலையே மறைக்கிறது, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அது எப்படி மறைக்க முடியும், அதெல்லாம் அந்த காலத்தில் குரு வள்ளலார் செஞ்சார், பல குருமார்கள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் இவங்க சொல்லித்தர முறையில் இது ஏன் இன்னும் முழுமையாக முறைப்படுத்தப்படாமலும் அவர்களால் அதை சாதிக்க முடியாமலும் இருக்கிறதுக்கான காரணம் யாராச்சும் ஒருத்தர் விளக்கம் கொடுக்க முடியுதா? ஒரே ஒரு விளக்கம் தான் அவங்களால சொல்ல முடியுது. ஞானங்கிற அடிப்படையில் இது முடியாது, சாத்தியம் இல்லாததுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உண்மையான சத்தியவான்களும் உண்மையான சித்த குருமார்களும் எதனை போதிக்கும் பொழுது இந்த காயக்கல்பங்கிற விஷயத்திற்கு மறு விளக்கம் கொடுக்க ஆசைப்பட்டாங்கங்க. காயமே அது பொய்யடா, அது காற்றெடுத்த பையடான்னு சொல்லுவாங்களாங்க. உலகத்தில் மிக பெருந்த ஜாம்பவான்கள்லாம் இந்த உடலுங்கிறது எது என்கிறதுக்கான முழு அர்த்தம் உங்களுடைய மாய உடல் ஒன்று. உங்களையே மறைக்க முற்படும் பொழுதெல்லாம் ஆய உடல் உங்களிலிருந்து வெளிப்படும், மாய உடல் மறைக்கப்படும். அந்த மறைக்கப்பட உடல் தான் உங்களுக்குள் மாய உடலாக இருக்கும். ஆய உடலுங்கிற உங்களுடைய ஆத்ம உடல் அப்பொழுது முழுமையாய் வெளிப்படும் பொழுது உங்களுக்குள் நான் வெளிப்படுவேன். அந்த நான் யார் என்பதில் நீங்கள் உணர்ந்து கொண்டால் உங்களுக்குள் அவரே குருவாயும் இருப்பாருங்க. திருவையை எப்படி உன்னாலும் இன்னும் அழகுபடுத்தி கூட சொல்லலாங்க. காயகல்பங்கிற மறுமுறை பகுப்பாய்வில் தெளிவான சில விளக்கங்களோடு நாங்கள் கல்பங்கிற விருட்சத்தை எப்படியெல்லாம் உங்களுக்குள்ளே கொண்டு வரணும்னு ஆசைப்படுறோன்னா, நீங்கள் இந்த பொய் உடலை மறைத்து மெய்யுடல் வெளிப்படும் பொழுது உங்களுக்குள் காயம் என்ற பொய் உடல் மறையும். மாயம் உங்களுக்குள் வெளிப்பட்டால் மறு உடல் உங்களுக்குள் தரிக்கும் ஆத்ம உடலே கல்பமாய் உங்களுக்குள் விருட்சமாய் உங்களுக்குள் விருத்தியாய் ஏன் உங்களுக்குள் ஆத்ம ஜோதியாய் எப்படி வெளிப்படுங்கிறத நீங்களே புரிந்து கொள்ளலாங்க. ஒவ்வொரு சுவடுகள்லையும் நாங்களும் பல வித்தியாசமான வித்வரூபமான விளக்கங்கள் கொடுத்தாலும் நீங்கள் இதெல்லாம் புரிந்து கொள்ளும் தருணத்தில் உங்களுடைய ஆத்ம உடலில் நீங்கள் முழுமையாய் பயணித்தால் மட்டும்தான் நாங்கள் சொல்கிற வார்த்தைகளும் உங்களுக்கு முழுமையாக புலப்படட்டுங்க. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.